ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொடைக்கானல்ல உள்ள ஒன் வே சைட் சீன் பிளேசஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன் வே சைட் சீன் பிளேசஸ்க்கு வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்கிருந்து கேப் புக் பண்ணியும் போகலாம். உங்களோட ஓன் வெஹிக்கிள்லையுமே போகலாம். நம்ம தனியாக வண்டி பிடிச்சு போனோம்னா அதுக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்க ஆஃப் சீசன்லேயேவும். இது சீசன் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். இங்கே வந்து நம்ம உள்ள ஒன் வேக்கு என்ட்ரு ஆகிற பாயிண்ட்டு. இங்கே வந்து பைக்குக்கு 20 ருபீஸும் காருக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வே சைட் சீனில் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட்டு. நம்ம பேரிஜத்துக்கு போகிற நுழைவாயிலில் தான் நம்மளோட இந்த பக்கம் ஒன் வே சைட் சீன் பாதை வந்து கட் ஆகுது. அதுலேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட்டு தான். ஓப்பனிங் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock, க்ளோஸ் டைமிங் வந்து மார்னிங் 6 o'clock. இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மலைகளுக்கு நடுவில் தான் வந்து வெள்ளக்கெதின்ற கிராமம் இருக்குது. மேலே போய் அதோட வியூவை நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். மோயர் பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு. இந்த ஒன் வேல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேசஸ் பார்க்க முடியும். செகண்ட் பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. கொஞ்ச தூரத்துலேயே நம்மளுக்கு பைன் மர காடுகள் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட அழகை நம்ம வண்டியில் இருந்து ரசிச்சுட்டே போகலாம். இறக்கி விடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே இறங்கி நம்ம உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். பைன் ஃபாரஸ்ட்லேருந்து 1 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு குணா குகை இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அந்த பிளேஸ்க்கு போகலாம். இதோ இந்த பிளேஸில் தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. இங்கே போய் நம்ம உள்ளே பார்த்துட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து குணா குகை. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா நடந்து போகலாம். அங்கங்கே நம்ம உட்கார்றதுக்கான உட்லேயே இந்த மாதிரி சேர்ஸு பிளேஸ்லாம் இருக்கும். இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த குணா கேவ்ன்றது வந்து இது வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மரத்தோட வேர்கள்லாம் இப்படி பின்னி பிணைஞ்சு காணப்படுது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்கு, அதனால இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மேலே இருந்தும் அதோட வியூ எல்லாம் பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு வந்து நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். உங்களுக்கு டிராஃபிக்லேயே வந்து நிறைய டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதே நார்மல் டைமில் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக காமாக எல்லா பிளேசஸையும் உங்களால் சுற்றி பார்க்க முடியும். 2200 மீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த குணா குகை 1992 வந்து குணா படம் இங்கே எடுக்கப்பட்டதுனால குணா குகைன்னு பெயர் பெற்றது. கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேசஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா வீகோ ட்ரிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடைக்கானலில் நாங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணித்தரோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் பில்லர் ரேக் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து 2 கிலோமீட்டரில் வந்து பசுமை பள்ளத்தாக்கு இருக்குது. இப்போ நம்ம பில்லர் ரேக் வந்தாச்சு, உள்ளே போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு. கேமராலாம் எடுத்துகிட்டு போனால் எக்ஸ்ட்ரா வந்து 50 ருபீஸ் ஆகும். எல்லா இடத்துலையுமே வந்து கேமராக்கு 50 ரூபா. இந்த பில்லர் ரேக்கோட அழகை பார்க்கலாம். இங்கே வந்து தூண் பாறைகள் 3 வந்து அப்படியே நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மலைகள் சூழ்ந்த காட்சி அழகாக பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக எலிஃபெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு மாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ஜாய் பண்ணலாம். 3 கிரானைட் பாறைகள் வந்து 400 அடி உயரத்தில் தோளோட தோல் இருக்குது. 2 தூணுக்கும் இடையில இருக்கிற அறையை வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொல்கிறாங்க. இந்த எலிஃபெண்ட்லாம் வந்து நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அழகான பிளேஸாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு வெளியில் பர்ச்சேசிங் ஏரியா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைங்கள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 1 கிலோமீட்டரில் வந்து க்ரீன் வேலிக்கு போக போகிறோம். இப்போ அதை போகிற வழியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கால்ஃப் கிளப்பு. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்ம வழியில் போகிற வழியிலையும் பார்க்கலாம், இல்லை ஸ்டாப் பண்ணி இறங்கியும் இதை பார்த்துட்டு போகலாம். இந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட செக் போஸ்ட் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம உள்ளே வர முடியாது, வெளியில் மட்டும் தான் போக முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலி, பசுமை பள்ளத்தாக்கு. இங்கே வந்து உங்களுக்கு குதிரை சவாரி எல்லாம் இருக்கும்.
இங்கே வந்து உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் பசுமை பள்ளத்தாக்கு போகிற வழியெல்லாம் ஒரே கடைங்களாக இருக்கும். நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். நிறைய சாக்லேட் ஷாப்பு, அதர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து வந்து இந்த மலையோட வியூவை வந்து பார்க்க போகிறோம். இந்த பிளேஸுக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். 5000 அடி உயரம் உள்ள பசுமை பள்ளத்தாக்கோட அழகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மேகங்கள் சூழ்ந்த மலையோட அழகை இங்கே நம்மளால் கண்டு ரசிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பார் வாட்டர் ஃபால்ஸு. இதுதான் பாம்பார் ஃபால்ஸு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இந்த ஒன் வே சைட் சீனில் வந்து 6 பிளேசஸ் கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம பாம்பார்புரத்தில் இருக்கோம். இங்கே வந்து நிறைய சாக்லேட் ஷாப்ஸ் இருக்கும். நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இதோட நம்மளோட ஒன் வே சைட் சீன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.